ஒரு ஊர்ல இந்த மாதிரிதான் ஒரு வெளிநாட்டுல உள்ள ஒரு சிட்டி, ஒரு இது டவுனு. அங்க வந்து இருக்கிற தமிழர்களே வந்து ஒரு 200-300 பேர் தான் இருப்பாங்கன்னு வைங்க. அங்க வந்து எங்க போனாலுமே ஆனா சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க. சங்கம் வந்து அபராதத்துல ஆரம்பிச்சு வச்சிருவாங்க சங்கம். ஸோ ஒரு சங்கமா அது வந்து ரொம்ப முக்கியம் தான் அந்த நீங்க ஆரம்பிக்கிற ஆர்கனைசேஷன். ஏன்னா தமிழர்கள்லாம் ஒண்ணு கூடி ஒரு தீபாவளியோ பொங்கலோ எல்லாமே வந்து கொண்டாடணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒன்று இதாயிட்டு இருக்கு. எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து தலைவராக இருந்துட்டு இது பண்ணி நடந்து போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த டேர்ம் வரும்போது வந்து இன்னொருத்தவங்க வந்து அப்புறம் தலைவராயிடுறாங்க. அப்புறம் அது இது போய் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னொரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது ஒரு யாருன்னு பார்த்தா அந்த முன்னாடி தலைவராக இருந்தவர் வந்து இப்ப புது அசோசியேஷன். ஏங்க எதுக்கு நீங்க தானே அதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தீங்க, எதுக்கு இன்னொரு இது அப்படின்னா, லாஸ்ட் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அவங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன், வந்து நீங்க வந்து வெஜ் பிரியாணி மஞ்சூரியன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். வெஜ் பிரியாணி அவங்க போடவே இல்லைங்க. அதனால இன்னொரு அதுக்கப்புறம் இப்படியே கிளைகளா பிரிஞ்சு மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அதுல ஒரு 5 சங்கம், சங்கத்துக்கு 10 பேர். இந்த மாதிரிதான் வந்து தமிழ் வந்து இது போயிட்டு இருக்கு. எதுக்கு நீங்க பிரிஞ்சு இருக்கீங்க, எதுக்கு சங்கம் ஆரம்பிக்கிறீங்க?